அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 3 பார்த்திங்கன்னா, இப்போ சாப்பிட்டு நேராக எங்கேன்னு தெரியுதுங்களா? பாம்பன் பாலம் வந்துவிட்டோம். ராமேஸ்வரம் தாங்க வந்திருக்கோம். அப்புறம் பாம்பன் பாலத்தில் இறங்கி ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நேராக அடுத்தது ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டேங்க. நேராக கடற்கரைக்கு பக்கத்துலேயே வண்டி நிறுத்தியாச்சுங்க. வண்டி நிறுத்திட்டு போனது வாக்கிங் டிஸ்டன்ஸில் போனால் இங்கே தான் அந்த திதியெலாம் கொடுக்குற இடங்க இது. இந்த இடத்துல கொடுத்துட்டு அங்கேருந்து தான் தரிசனம் பார்க்க போவாங்க. உள்ளே மற்ற தீர்த்தமெல்லாம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தம் இதுதான். அப்புறம் உள்ளே தரிசனம் பார்க்க போயாச்சு. அருள்மிகு ராமநாதர் சுவாமி ராமேஸ்வரம் தரிசனத்துக்குள்ளே வந்து பாருங்கள், யானையெல்லாம் இருக்குது. குட்டி சின்ன யானைங்க, நல்லா இருந்தது. அப்புறம் நல்லா நீட்டாக தரிசனமும் கிடச்சிது. அருமையான தரிசனம். எப்பயுமே நம்மளுக்கு கிடச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாவே அன்னதானம் கிடச்சிருமாச்சு. அதேமாதிரி லட்டு கொடுத்தாங்க. லட்டு சாப்பிட்டு வரும்போது நம்ம ஊருக்காரர் நண்பர் சபரின்னு ஒருத்தர் வந்தார். இவர் தான் அவர். அப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் கூடயே வந்து கஸ்டமரை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வெளியே வந்து கஸ்டமரை பார்த்துட்டு அப்புறம் இளநீ சாப்பிட்லான்னாங்க. சரி சாப்பிட்லாம், வெயிலுக்கு நல்லா தான் இருக்குன்னு பார்த்தா கடல் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அப்புறம் இங்கே அப்படி தானே இருக்கும், பரவாயில்ல அதையும் குடிச்சிட்டு நேராக வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து நேராக அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து ராமர் பாதம் போகணுன்னாங்க. சரின்னு சொல்லி போனோம். போகிற வழியே பாருங்கள், ஒரு டவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது ஃபோனில் தான் சின்னதாக தெரியுது, மிகப்பெரிய டவருங்க இது பில்டிங் கட்டி அதுக்கு மேலே ஒரு டவர் வச்சுருக்காங்க. அருமைங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுதான் ராமர் பாதம். இங்கே வந்தாச்சுங்க. இங்கே வந்து மேலே போய் தான் அந்த சாமிக்கு முன்னே நான் இங்கெல்லாம் வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஒரு மேலே போனோம்னா அந்த டவர் பார்த்திங்களா, இது டவரு. அடுத்து வந்து நம்ம கோயில் எல்லாமே தெரியுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே லாங்கில் இருக்கிற ஒரு சிலை ஒன்று வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆஞ்சநேயர் சிலைன்னு சொன்னாங்க, ரெடி ஆகிட்டுருக்குங்க. அதெல்லாம் பார்த்தோம். சுற்றியும் கடல், அருமையாக இருந்ததுங்க. இது வந்து அந்த ராமர் பாதத்துக்கு மேலே மாடின்னு சொல்கிற இடம். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா வர வழியில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருந்தது, பார்த்தோம். அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவேற்றத்துக்கு வந்தாச்சுங்க. அங்கே வந்து உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் வெளியவே ஃபோன் வண்டியிலே வச்சு நிறுத்திட்டு அப்புறம் போகும்போது இப்படி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் உள்ளே அவ்வளோ அருமையாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா வசதியும் இருக்குதுங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டுங்க, இதுதான் வந்து இந்த தீர்த்தம், அதாவது வில்லுண்டி தீர்த்தம்னு சொல்லி சீதைக்கு தாகம் அடிக்கும் போது ராமர் அவர் வில்லால் உருவாக்கின தீர்த்தங்க. இந்த தீர்த்தத்தை வந்து உள்ளே போய் இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுற்றியும் கடல், சென்ட்ரல் அந்த கடல் ஒட்டியே இருக்கிற இந்த கிணறு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல தான் அந்த தீர்த்தம், இவர் தான் தீர்த்தம் கொடுக்குறவர். நீட்டாக உண்டு, எல்லாத்துக்கும் கொடுத்தாருப்பா. அருமையாக இருந்தது. அந்த தண்ணி கூட உப்பு தண்ணி மாரியே இல்லை, அது அவ்வளோ நல்லா இருந்தது. இளநீ குடித்தோம் பார்த்திங்களா, அந்த இளநீ டேஸ்ட் அது மாதிரி தான். அந்த ஃபில்ட்ரு, அதாவது உப்பு தண்ணி, கடல் தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருந்தது. இவங்க தான் கஸ்டமர், இவங்க வண்டியில் தான் வந்திருக்கேன். அருமையாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டுங்க, நானும் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக லன்ச்சு சாப்பிட்லான்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வண்டியில் உட்கார முடியல, வெயிலுங்க, அவ்வளோ வெயில். அப்புறம் என்ன பண்ணுறது, கிளம்பியாச்சுங்க. வர வழியில் பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் போச்சு, அதை நிறுத்தி வீடியோ எடுத்துட்டுங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு நேராக கிளம்பிட்டேங்க. கிளம்பி அப்புறம் நேராக சாப்பிட தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு அடுத்தது இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆதீஸ்வர பெருமாள் கோயிலுங்க இது. ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். வர வழியில் தாமரை பறிச்சிட்டு வந்தோம், அதை சாமிக்கு படைக்க. கோயிலில் பாருங்கள், அங்கங்கே வௌவால், ஏகப்பட்ட வௌவால் தங்கியிருக்குங்க. இதுவும் பழைய வாய்ந்த கோயில் தானுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாம் இன்றைக்கி எனக்கு ஒரு புதுசு இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தது. அப்புறம் தலவிருட்சக மரம், இதுவும் இந்த கோயிலில் தான் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டுங்க அப்புறம் வெளியே வந்தோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சாமி பல்லாக்கில் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அர்ச்சகர், அவர் தலையில் கற்பூர தீபாரத்தனையை வச்சுட்டு இப்படியே தான் வந்தார்.
பின்னாடியே பெருமாள் அவரும் பல்லாக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல ஒரு தரிசனம் அருமையாக இருந்தது. எங்கே போனாலும் நம்மளுக்கு தெய்வத்தோடைய அருகணை எப்பயுமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்த கோயிலையும் பிரசாதம் கொடுத்தாங்க. என்னுடைய செல்லில் அங்கே எடுக்க முடியாத சுச்சுவேஷன், எடுக்க முடியல. அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா உப்பு எடுக்கிற இதுங்க, இந்த கோயில் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர்லேயே அது. அப்புறம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்தாச்சு. டயர்டாகிடுச்சு. என்ன வேலை, அடுத்தது குளியல் தான். குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. மறுபடியும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.